ரமலான் வந்து விட்டாலே முஸ்லிம்கள் எல்லாம் அதிகமாக தூங்கி கழிக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை கடந்த மாதம் நடத்த ஒரு நிகழ்ச்சியில் ஒரு சகோதரர் கேட்டார். சகோதர சமுதாயத்தை சார்ந்த எனக்கு வித்தியாசமான கேள்வியாக இருந்தது. முஸ்லிம்களை சோம்பேறியாக்குவதற்கு இந்த ரமலான் வந்திருக்கிறதா? வயிற்றை காய வைக்கும் போது இந்த எண்ணம் அலைப்பாயா, சோர்வா இருக்கும், கெட்ட கெட்ட எண்ணம் வராது, தேவையில்லாத பிரச்சனையில போய் மாட்ட மாட்டோம். வயிற்றை காய போடும் போது பசி என்ற ஒரு பெரும் பயிற்சியை தந்துவிட்டுத்தான் இந்த பயிற்சியை நீங்கள் அணுக வேண்டும் என்று சொல்கிறார். சென்னையில சில பகுதிகள் வீதிகளுக்கு எல்லாம் போனா இரவு திருவிழாக்கள் தான், என்ன வேண்டுமானாலும் கிடைக்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. அந்த நிலையிலிருந்து மாறி உண்மையிலேயே இந்த ரமலானில் பசித்திருக்க பழகுவோம். மனைவியின் வாயிலே ஒரு கவளம் உணவை ஊட்டுவது சதக்கா என்று சொன்னால், நோன்பாளியாக இருக்கக்கூடிய என் மனைவிக்கு முதல் பேரித்தங்க நீ தந்துவிட்டு நான் நோன்பு திறக்க வேண்டும் என்பது ஒரு அறம் இல்லையா? அந்த காட்சியை பாருங்க. அந்த குபுச வாங்கி வாயில் வைத்துக் கொண்டு அந்த அம்மா அழ ஆரம்பிக்கிறார். அழுவிட்டு சொல்றாங்க, சாரி 2 மாதமாக நாங்கள் சாப்பிடவில்லை. பால் இருந்து கூட முடியாமல் அந்த பால் பாட்டில் பக்கத்தில் கிடக்கிறது குழந்தை இறந்து கிடக்கிற புகைப்படத்தை பார்க்கிறேன். இறைவனிடம் நாம் எல்லாம் ஒரு நாள் பதில் சொல்லி ஆக வேண்டிய ஒரு காலம் இருக்கத்தானே செய்கிறது. குறைந்தபட்சம் அந்த அறம், நான் சாப்பிடும் போது என் பிள்ளைகளை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அந்த பலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யாமல் நீங்கள் ஒருபொழுதும் நோன்பையும் திறக்காதீர்கள் என்று சொல்கிறேன். இந்த ரமலான் ஒரு தேர்வு காலத்திலும் வருகிறது, தேர்தல் காலத்திலும் வருகிறது. இந்திய முஸ்லிம்கள் மிக நெருக்கடியான ஒரு காலத்தில் இருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தம். ஆனால் திருமறை குர்ஆன் முஸ்லிம்களுக்கானது அல்ல என்பதையும் சேர்த்து சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். இது உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்ட வந்த வேதம் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் குர்ஆனை நம்மிடம் தான் வைத்திருக்கிறோம். அனைவருக்கும் உண்டான வேதம் என்று சொன்னால், நீங்கள் அவர்களுக்கு அந்த குர்ஆனை குறைந்த விலையில் கொடுத்தால் அவர்களுக்கு குர்ஆன் சேர்ந்து விடுமா? எல்லா நிலையிலும் எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது பேரன்பும் பெருங்கருணையும் மண்ணிலும் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய கிளைகள், அவருடைய குடும்பத்தினர், அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நிறைந்த நல்ல அமர்வில் பங்கேற்கும் நல்வாய்ப்பை பெற்ற நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையுடன் ஆரம்பம் செய்கின்றேன். ரமலானை வரவேற்கும் முகமாக ஜமாத் இஸ்லாமியின் பெரம்பூர் கிளையின் சார்பாக சிறப்பான ஒரு நிகழ்வை இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் துஆவையும் அன்பையும் தெரிவித்தவனமாக இந்த நல்ல நோக்கம் நிறைவேற வேண்டும். இதன் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் இந்த ரமலான் பயனளிக்கக்கூடிய ரமலானாக மாறுவதற்கு இந்த நிகழ்ச்சியும் ஒரு வகையிலே அமைய வேண்டும் என்றும் நான் பிரார்த்தனை செய்கின்றேன். ரமலானை குறித்து ஒவ்வொரு ஆண்டும் ரமலானை வருக என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதும், ரமலான் வந்த பிறகு இஃப்தார் நிகழ்வுகளை நடத்துவதும், கடைசி 10 நாட்கள் வந்தால் கியாமுல் லைல் நிகழ்ச்சியை நடத்துவதும், ரமலான் முடிந்ததும் ஈது மிலன் நடத்துவதுமாக ஒரு ஃபிக்ஸ்டாக இந்த மாதிரியான ப்ரோக்ராம் எல்லாம் நம்முடைய இயக்க வாழ்வில் ரொட்டீனாக நடந்து கொண்டே இருக்கிறது. ரமலானை வருக நமக்கு பழக்கப்பட்ட, கேட்டு நாம் அடிமனதிலே ஆழ பதிந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சி என்றாலும் கூட, இந்த நிகழ்விலே புதிதாக ஒரு செய்தியை உங்களிடம் சொல்லிவிட முடியுமா என்றால் இல்லை. இது நினைவூட்டல் என்ற அடிப்படையில் இந்த ரமலானில் கற்றுக்கொள்வதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் எனக்கும் உங்களுக்குமாக ஒரு நினைவூட்டல் என்ற அடிப்படையில் தான் இது போன்ற நிகழ்வுகளை இங்கே தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். எனவே முதலில் இந்த ரமலான் ஒரு பயிற்சி மாதம். இந்த பயிற்சியை எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது. பெருமழை பெய்கிறது என்று சொன்னால் அந்த மழையிலே நனையாமல் ஒதுங்கி இருக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள், மழையிலே நனைகின்றவர்களும் இருப்பார்கள். ஆனால் இந்த மழையிலிருந்து ஒரு விவசாயி அடைகின்ற பயன் என்பது வேறு. எப்படி மழையிலிருந்து ஒரு விவசாயி பெரும் பயனை அடைகின்றாரோ, அதே போல இயக்க ஊழியராகிய நாம், இன்னும் சொல்வதானால் இந்த இறைமார்க்க பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நாம், இந்த ரமலானில் இருந்து இன்னும் அதிகமான பலன்களை பயன்களை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் சில செய்திகளை எனக்கும் உங்களுக்குமாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பயிற்சி மாதம் ரொம்ப கடினமாக இருக்கும். ட்ரைனிங் பீரியட் அப்படித்தான் இருக்கும். ட்ரைனிங் பீரியட்ல பார்த்தீங்கன்னா ஓய்வு நேரம் மிக குறைவாக இருக்கும். அங்கே சரியான உணவு கிடைக்காது. பயிற்சி தொடர்ந்து இருக்கும். அப்படியான ஒரு பயிற்சி தான் இந்த ரமலான் பயிற்சி. இதிலே நாம் சோம்பி கிடப்பதோ அல்லது இந்த ரமலானிலே தளர்ந்து போய் விடுவதோ கூடாது என்பதை முதலில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ரமலான் வந்து விட்டாலே முஸ்லிம்கள் எல்லாம் அதிகமாக
தூங்கி கழிக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை கடந்த மாதம் நடத்த ஒரு நிகழ்ச்சியில் ஒரு சகோதரர் கேட்டார், சகோதர சமுதாயத்தை சார்ந்தது. எனக்கு வித்தியாசமான கேள்வியாக இருந்தது. முஸ்லிம்களை சோம்பேறியாக்குவதற்கு இந்த ரமலான் வந்திருக்கிறதா? நான் முஸ்லிம்கள் என்ன பெரும்பாலும் தூங்கிட்டே இருக்காங்க, நல்ல நைட்டு சாப்பிடுறாங்க, காலையில தூங்குறாங்க, இப்படியாக ஒரு மாதமா என்ற அந்த கேள்வி எனக்கு புதிதாக இருந்தது. பிறகு நான் யோசித்து பார்த்தால் என்னவென்று சொன்னால், முஸ்லிம்கள் நோன்பு வைத்த நிலையில் சோர்வாக இருப்பது, அலுவலகத்திற்கு போனால் தாமதமாக போவது, எதை கேட்டாலும் நான் நோன்பு வச்சிருக்கேங்க, நோம்பாளிங்க என்று சொல்லி இருப்பதும், இரவெல்லாம் விழித்து சுற்றிவிட்டு இரவெல்லாம் நாம் மிக உற்சாகமாக இருந்துவிட்டு பகலில் அப்படியே தூங்கி ஃபஜ்ருக்கு பிறகு ஒரு தூக்கத்தை போட்டோம்னா காலையில நாஸ்டா கிடையாது, லுகர் வரைக்குமாக ஒரு தூக்கத்தை போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகி மதியம் வழக்கமான ஒரு சிற்று உறக்கம், அதற்கு பிறகு இஃப்தார், அவ்வளவுதான் முடிஞ்சது. அதுக்கப்புறமா திருப்பி அப்ப இது நல்லா இருக்கு, அந்த நோன்பு இது ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது என்று சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கருதக்கூடிய அளவிற்கு இந்த ரமலான் உற்சாகத்தின் ஒரு மாதமாக இருக்கிறது. பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்து மக்காவிற்கு வருகிறார்கள். வரும்போதும் அங்கே மக்காவை சார்ந்த குறைஷிகள் அவர்களுக்குள்ளால் பேசிக் கொள்கிறார்கள். முகமது அவர்கள் மதீனாவில் இருந்து தன்னுடைய தோழர்களை அழைத்து கொண்டு வருகிறார். எல்லாம் ரொம்பவும் பசியினாலும் பட்டினியாலும் வாடி இந்த புழுதியிலே களைத்து நொந்து போய் அவர்கள் இந்த கஅபத்துல்லாஹ் அவர்கள் எப்படி வலம் வருகிறார்கள் என்று பார்ப்போம். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காதுக்கு கேட்கின்றது. உடனே அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த கஅபத்துல்லாஹ்வை வலம் வரக்கூடிய சூழ்நிலையிலே நாம் நம்முடைய தோள் புஜங்களை அவர்களுக்கு காட்டுகின்ற வண்ணமாக முதல் 3 சுற்றுகளிலே இல்திஃபாவு என்ற நிலையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அந்த உம்ரா துணியில இப்படி மொத்தமா இருக்கக்கூடிய இந்த துணியில ஒரு பக்கமா எடுத்துட்டு இந்த தோல் புஜம் தெரியக்கூடிய வகையில் மிக உற்சாகமாக மிக கம்பீரமாக நாம அவர்கள் எதிரிகள் நம்மை கண்டு மிரளக்கூடிய வகையிலே அந்த 3 சுற்றுகளை விரைவாக செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகிறார்கள். எதிரிகள் பார்க்கின்றார்கள், எவ்வளவு உற்சாகம், எவ்வளவு தெளிவு, அவர்களிடம் அந்த சுறுசுறுப்பு, இதை பார்த்து எதிரிகள் நடுங்கி விடுகிறார்கள். இன்றைக்கு எதிரிகள் நம்மை இராஞ்சி கொண்டு சென்று விடலாம், அல்லது முஸ்லிம்கள் தானே என்று எண்ணிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு சோம்பி கிடப்பதோ அல்லது இந்த ரமலான் நம்மை முடக்கிவிடக்கூடிய ஒரு மாதமோ இல்லை. இது உற்சாகத்தின் பெருமாதம் என்பதை நாம் நம்முடைய பணிகளிலே கூடுதலா வேலை செய்வோம், நேரத்துக்கு போய் உட்காருவோம், அந்த ஓய்வு நேரத்தை தவிர மற்ற நேரங்களிலே சுறுசுறுப்பாக பணிபுரிவோம் என்ற நேரத்திலும் இருக்க வேண்டும். இயக்க பணிகளை பன்மடங்காக பெருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. மக்கள் சீர்திருத்தத்தை, இஸ்லாமிய சமூகத்திற்கான சீர்திருத்தத்தை, மக்கள் கருத்தை மாற்றி அமைப்பதற்கான ஒரு பெரும் பணியை இந்த ரமலானில் முழு வீச்சுடன் செய்ய வேண்டிய ஒரு சூழல் நமக்கு வாய்த்திருக்கிறது என்றே நான் கருதுகிறேன். எனவே நாம் இந்த ரமலானை பெரும் உற்சாகத்துடன் வரவேற்க வேண்டும், பெரும் நம்பிக்கையுடன் இறைவனுடைய அருளையும் அன்பையும் எதிர்பார்த்தவர்களாக நாம் இந்த ரமலானை வரவேற்க வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்குமாக முதலில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பயிற்சி மாதத்துல இறைவன் தந்திருக்கின்ற மிக அற்புதமான ஏற்பாடு பாருங்க. பயிற்சியில எப்படியெல்லாம் தருகிறான், இறையச்சம் உள்ளவர்களாக லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக திகழக்கூடும் என்று சொல்லிவிட்டு அது ஒரு வசனமாக மட்டும் நிறுத்தவில்லை. அப்படி அந்த இறையச்சத்தை பெறுவதற்கான ஒரு மாகூல் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலை இந்த ரமலானில் உருவாக்கி தருகிறான். அப்படி அந்த சூழல் என்ன சூழல் என்று சொன்னால், வயிற்றை காய வைக்கும் போது இந்த எண்ணம் அலைப்பாயாது, சோர்வா இருக்கும், கெட்ட கெட்ட எண்ணம் வராது, தேவையில்லாத பிரச்சனையில போய் மாட்ட மாட்டோம். வயிற்றை காய போடும் போது பசி என்ற ஒரு பெரும் பயிற்சியை தந்துவிட்டுத்தான் இந்த பயிற்சியை நீங்கள் அணுக வேண்டும் என்று சொல்கிறார். ரொம்ப விஷயம் என்னன்னா, இறைவனுடைய கருணையை பாருங்கள். நம்முடைய முழு எதிரியும் முதல் எதிரியுமான ஷைத்தானை கட்டி போட்டுட்டு பயிற்சி எப்படி பாருங்க. எதிரி இல்ல களத்துல, இந்த பயிற்சி களத்துல, ஆனால் ட்ரைனிங் அப்படித்தான் கொடுப்பாங்க. காவல்துறையிலே ட்ரைனிங் எடுக்கும் போதோ எதிரி இருக்க மாட்டான், சும்மா ஒரு மணல் மூட்டையை தான் குத்துவான், துப்பாக்கி சுடுவான், வெறும் சோத்தை தான் சுடுவான். இந்த ட்ரைனிங் நீ எடுத்தன்னா அடுத்து அவுத்து விட்டுருவான். இந்த நோம்பு 30 முடிஞ்ச உடனே ஷைத்தான் வெளியே வந்துடுவான். வந்தவுடன் அவனை எப்படி நீ எதிர்கொள்வாய்? அப்ப ஷைத்தானை கட்டி போட்டாச்சு, நம்முடைய வயத்தையும் பட்டினி போட்டாச்சு,
குர்ஆனுடைய அந்த சூழ்நிலையை தராவிகிலே ஓத கேட்க, குர்ஆனுடைய நெருக்கத்தை, இப்படியான ஒரு ஆன்மீக பெருமனதை, பெருங்காலத்தை உருவாக்கிவிட்டு இறைவன் இந்த பயிற்சி களத்தை நமக்கு உருவாக்கி தருகின்றான். அப்ப இந்த ரமலானிலிருந்து இறையச்சம் என்ற அந்த பயிற்சியை நாம் பெற தவறினால், பெறவில்லை என்று சொன்னால், நாம் இந்த ரமலானை கோட்டை விட்டவர்களாகி விடுவோம். எனக்கு ஒரு நமக்குள்ளே கேட்கக்கூடிய ஒரு சுய கேள்வி என்னவென்று சொன்னால், முதலாவதாக இந்த ஆண்டு நம்ம நோன்பு வைக்கவில்லை. போன வருஷம் வச்சோம், அதுக்கு முந்தின வருஷம் வச்சோம், அதுக்கு முந்தின வருஷம் 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருடம், 50 வருடம் நோன்பு வைத்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். நாம் இப்ப உறுதியாக சொல்ல முடியுமா நாங்கள்லாம் இறையச்சம் உள்ளவர்களாக மாறிட்டோம், எங்களுடைய சமுதாயம் இறையச்சம் உள்ள சமுதாயமாக மாறிவிட்டது என்று சொல்ல முடியுமா என்றால், கடந்த ரமலானில் இருந்து நம்மை தோண்டி எடுத்து பார்த்தால் அந்த ரமலான் நம்மை என்னவாக மாற்றி இருக்கிறது என்பதை வைத்துக் கொண்டு இந்த ரமலானை நாம் அணுக வேண்டும். கடந்த ரமலான், அதற்கு இடைப்பட்ட இந்த ஓராண்டு காலம் என்னை என்னவாக மாற்றி இருக்கிறது என்ற அந்த நிலையிலிருந்து இந்த ரமலானை வரவேற்க தொடங்க வேண்டும். என்னிடம் எந்த மாற்றமும் நிகழவில்லை என்று சொன்னால் அது சமூகத்தில் எந்த மாற்றத்தை ஏற்படுத்தாது. நம்மிடமிருந்து தொடங்க வேண்டும் இந்த மாற்றம். எனவே அந்த மாற்றத்தை அவரவருக்கு தகுந்த மாதிரியாக நான் என்னளவிலே என்ன மாற்றத்தை நிகழ்த்திவிடப் போகிறேன். குறிப்பாக சுய ஆய்வு செய்வதற்கான ஒரு களமாக இருக்க வேண்டும். ஓடிக்கொண்டே இருக்கிறோம், நிற்காமல் ஓடுகிறோம், எந்திரத்தனமாக ஓடுகிறோம். இந்த ஓட்டத்தை சற்று நிறுத்திவிட்டு நம்மை நாமே நிதானித்து பார்க்கக்கூடிய ஒரு காலம், நம்மிடம் நாமே பேச வேண்டிய ஒரு காலம், நம்மை சுய விசாரணைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு காலமும் இந்த ரமலான் காலம்தான். நம்மை கொஞ்சமாவது பார்க்கணும். இதுல அதிகமாக தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதற்கு இந்த அலைபேசி பயன்பாட்டில் இருந்து நாம் எந்த அளவு தவிர்த்து கொள்கிறோமோ அந்த அளவு இறைவனோடு நெருக்கத்தை பெற முடியும் என்று கருதுகிறேன். செல்போன் இல்லாமல் உயிர் வாழ முடியுமா முடியாதா என்பதை பரிசோதித்து விட்டு பார்த்துட வேண்டியது அந்த ரமலான்ல. இந்த அலைபேசி இல்லாமல் ஒரு நாள் முகநூல் முடங்கி விட்டது, என்ன ஆகுது? ஏதோ உலகமே இருண்டு விட்டதை போன்ற ஒரு காலம். ஆனால் நாம் இந்த அலைபேசி தொடர்பும் அந்த போலியான உலகத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டே இருக்கின்றோம். அந்த நிலையிலிருந்து உண்மையான இறைவனுடனான அந்த தொடர்பை வலுப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு காலத்தை, இந்த ரமலானை நாம் சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப இறை நெருக்கத்தை பெறுவது, இறைவனுடனான அந்த உறவையும் அன்பையும் பேணுவதற்காக நமக்கு கிடைத்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு காலம் என்னவென்று சொன்னால், இந்த ஏத்திகாஃப் என்று சொல்லக்கூடிய இரவு 10 நாட்களில் இருக்கக்கூடிய ஒரு தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கேட்டால் வேலையை விடுபடுத்தி விட்டு, வேலையை குறைத்து விட்டு, இறைவனின் பக்கம் நம்மை முழுவதுமாக திருப்பிவிட்டு அவனை சரணடைந்து விட வேண்டும். சுய விசாரணை மேற்கொள்வதற்கு 10 நாட்கள் நாம பள்ளியில தங்கி இருந்து அந்த இறை நெருக்கத்தை பெறுவதற்கான வழிவகைகளும், நாம் யார், எங்கிருந்து வந்தோம், நமக்கு இறைவன் கொடுத்த அருட்கொடைகள் என்ன, நாம் எங்கே செல்ல போகிறோம், கொஞ்சம் நின்று பார்க்கும்போதுதான் தெரியும். என்ன இதெல்லாம் நாங்கள் எல்லாம் ஒன்றும் ஓடாதுங்க, அவ்வளோ வேலைகள் இருக்கிறது, நாங்கள் இல்லாட்ட அந்த நிறுவனமே நடக்காது என்றெல்லாம் சொன்னோம். ஆனால் கொரோனா காலம் அதை பொய் என்று சொன்னியது. அலுவலகம் இல்லாமல் இருந்தோம், மருத்துவமனைகள் இல்லாமல் இருந்தோம், வாகனங்கள் இல்லாமல் இருந்தோம், எதுவுமே இல்லாமல் நாம் வாழ பழகி இருந்தோம், வீட்டுக்குள்ளதான் இருந்தோம். அப்படியான ஒரு காலம் நம்மிடம் வந்து சென்றிருக்கிறது. எனவே இந்த 10 நாட்கள் முடியாதா, ஒரு நாளாவது குறைந்தபட்சம் நாம் இறைவனுடன் நாம் உரையாடுவதற்கும் நம்மை நாமே ஆய்வு செய்வதற்குமான ஒரு காலமாக இந்த ரமலானுடைய ஏத்திகாஃப் என்று சொல்லக்கூடிய அந்த கடைசி 10 நாட்களில் ஒற்றை இரவுகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். முடிந்தளவு வார்த்தைகளை முழுவதுமாக இழந்துவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதாவது மௌனித்திருப்பதிலே ரொம்பவும் முக்கியமானது. விழித்திரு, தனித்திரு, பசித்திரு என்று சொல்கிறார்கள். அல்ல, மிக முக்கியமாக அறிஞர்கள் சொல்கிறார்கள் மௌனித்திருப்பது. அறிஞர்களில் பலர் நோன்பு வைத்த நிலையிலே இஷாரா தான் செய்வார்கள், சைகையிலே பேசுவாங்க. ஒரு வார்த்தை நம்மை அறியாமல் தவறாக வந்து விழுந்து விடுமானால் அது இந்த நோன்பை பாழாக்கி விடுமோ என்று அவர்கள் அஞ்சினார்கள். இவ்வளவு கஷ்டப்பட்டு நோன்பு வைக்கிறோம், டக்குன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல அது வேஸ்டா போயிடக்கூடாது என்று. ஆனால் நாம் இந்த நோன்பினுடைய ஒரு பகுதியான பசியடக்க பயிற்சியிலே 100க்கு 100 வாங்கி விடுகிறோம். பிராக்டிக்கல் எக்ஸாம் ஒன்று இருக்கும், தியரி ஒன்று இருக்கும். ஒன்னுல நல்ல மார்க் வாங்கிடும், இன்னொன்று கோட்டை விட்டா ஃபெயில் தான். ஆனா அந்த பசியடக்க பயிற்சியிலே வெற்றி பெற்று விடுகிறோம். ஆனால் இச்சையடக்க பயிற்சியிலே வெற்றி பெறுகிறோமா? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நம்மை நப்சிடம் ஒப்படைத்து விடுகிறோமா,
அல்லது இறைவனிடம் ஒப்படைக்கின்றோமா? நபியே, நாம இணை வைக்க போறதில்லை, சிலை வணக்கத்தின் பக்கம் போறதில்லை என்று நாம் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் எங்கே நாம் மாற்றோம் என்று சொன்னால், மனோ இச்சையை கடவுளாக்கி கொண்டவனை நபியை நீர் பார்த்தீரா? இந்த மன இச்சை என்ற அந்த கடவுளிடம், நான் என்ற அந்த ஆணவத்திடம் நம்மை நாமே ஒப்படைத்து விட்டால் அதுவும் வழிகேட்டில் சூழ்ந்து விட்டுவிடும். எனவே நாம் இந்த இச்சைகளில் இருந்து நம்மை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கும் அந்த இச்சையை அடக்கி பழகுவதற்கும், இன்னும் சொல்வதால் நம்மை நாமே ஆளக்கூடிய ஒரு பெரும்பயிற்சி தான் இந்த ரமலானுடைய பயிற்சிகளில் மிக முக்கியமான ஒரு பயிற்சி. எனவே தாகித்திருப்பதை போல, பசித்திருப்பதை போல இச்சையடக்க பயிற்சியும் நமக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. ரொம்ப உளவியல், இந்த நபிமொழிகளில் உள்ள உளவியல் எல்லாம் ரொம்ப அற்புதமானது. நாம நோன்பு வைத்துக் கொண்டு அமைதியாக இருப்போம், ஒரு திட்டத்தோடு இருப்போம், பேசக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது, எதுவும் தப்பா பேசிடக்கூடாதுன்னு இருப்போம். ஆனால் நம்மிடம் 2 பேர் வருவார்கள், எங்கிருந்து வருவாங்கன்னே தெரியாது, நம்ம பேச வாயை எப்படி கிண்டி கிளறுவாங்கன்னு தெரியாது. நாமளும் ஒரு கட்ட வரை பொறுமையா இருப்போம், அப்புறம் நம்ம பேச ஆரம்பிச்சிடும். பேச ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் நல்லா இருக்கீங்க, உங்களிடம் யாரேனும் சண்டைக்கு வந்தால், உங்களிடம் யாரேனும் வம்புக்கு வந்தால், நாம சும்மாதான் இருப்போம், அவன் வருவான், வந்தால் இன்னி சாயும், நாங்கள் நோன்பாளி என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள். அவ்வளவுதான். யாராவது இந்த 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 பயிற்சியை நம்ம கடைபிடிக்க பார்ப்போம். யாராவது பேசுவாங்கன்னா சொல்லிடுவோம், நோன்பாளிங்க, நீங்களும் உங்களை பார்த்துக்கிறீங்க, நாங்களும் எங்களை பார்த்துக்கிறோம், வேண்டாம், அவரை பத்தி இப்ப பேச வேண்டாம், அது நமக்கு தேவையில்லையே, அந்த ஆள் இல்லை, இல்லாத இடத்துல இருந்து பேசணும். இதுவெல்லாம் தான் இந்த பயிற்சியை தருகிறது. அதே போல இந்த ரமலானில மிக முக்கியமாக உணவுக்கும் பட்டினிக்குமான ஒரு விளையாட்டை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறோம். சாப்பிடுறது, அப்புறம் பட்டினி கிடக்கிறது, சாப்பிடுறது, இது அப்படியான ஒரு பயிற்சி அல்ல. ஜம்மு பண்றது கசர் தொழுகையில் இருக்கு, ஜம்மு கசரு. ஆனா ரமலான்ல கசர் பண்றதுல ஜம்மு பண்றது, காலை சாப்பாடு மதிய சாப்பாட்டை சேர்த்து சஹர்லேயே ஜம்மு பண்ணிடுறது, 3 வேளை சேர்த்து அடிக்கிறது. அதுக்கப்புறம் நோன்பு திறந்த நேரத்துல இருந்து சஹர் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. பார்த்தோன்னா எல்லா வீதிகளும், சென்னையில சில பகுதிகள் வீதிகளுக்கெல்லாம் போனோம்னா இரவு திருவிழாக்கள் தான், என்ன வேண்டுமானாலும் கிடைக்கும், அப்ப சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. அந்த நிலையிலிருந்து மாறி உண்மையிலேயே இந்த ரமலானில் பசித்திருக்க பழகுவோம். ரமலான்ல பசித்திருக்கிறோமா என்றால் பசித்திருக்கிறோம், ஆனா நல்ல சாப்பிடும் செய்யறோம். அப்படி இல்லாமல் பசித்திருப்பதற்கான ஒரு பயிற்சியையும் இந்த ரமலானில எடுக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி தாய்மார்கள் எல்லாம் சமைத்து தருகிறார்கள். அவங்களும் நோன்பு வச்சுட்டு தானே சமைக்கிறாங்க. நானும் நோன்பு இருக்கேன், என் வீட்டுக்காரையும் நோன்பு வைக்கிறா, பட்டினியோடு தான் அந்த சமையலை செய்யறான். இஃப்தாருக்கு கொஞ்சம் ஒரு ஒத்தாசை, ஒரு உதவி, நாம போய் என்னமோ அப்ப நாம மட்டும் நோம்பாளிங்கிற அந்த எண்ணமே வருகிறது. மனைவியின் வாயிலே ஒரு கவளம் உணவை ஊட்டுவது சதக்கா என்று சொன்னால், நோன்பாளியாக இருக்கக்கூடிய என் மனைவிக்கு முதல் பேரித்தங்க நீ தந்து விட்டு நாம் நோன்பு திறக்க வேண்டும் என்பது ஒரு அறம் இல்லையா? ஆனா என்னன்னா, நாமெல்லாம் சாப்பிடுவோம், சாப்பிட முடிஞ்ச பிறகு பார்த்தோன்னா ஓரத்துல முக்காடு ஓட்டு அந்த அம்மா கடைசியில தண்ணி குடிக்கும். பார்த்துருக்கோம், அப்படிதான் இருந்திருக்கும். இல்ல, நீ முதல் நோன்பு தர, நீ பலகீனமான ஒரு ஆன்மா, பசித்திருந்து இந்த உணவை சமைத்து தந்தவள் நீ, எனவே முதல் உணவு உனக்கு. அந்த மனைவியிடம் இந்த நேரத்தை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இஃப்தார் நேரத்தில் அவர்களை வைத்துக் கொண்டு நாம் இஃப்தாரை, அந்த துவாவை கேட்பதற்கு. அதே போல சமையல் அறையில் இருந்து அவர்களை விடுதலை செய்யுங்கள் அன்பு கூர்ந்து. நாம இஃப்தாருக்கு இவ்வளவு ஐட்டம் வைக்க போதுதான், எந்த அவ்வளோ ஐட்டம் கூடுதோ அந்த அளவு அவங்க சமையல் அறையில் நிற்க வேண்டியிருக்கு. கடல் பாசில இருந்து, ஜூஸ்ல இருந்து, வடை வகைகளிலிருந்து, சமோசா வகைகளிலிருந்து விதவிதமாக வைக்கும்போது அங்க விதவிதமான வேலைகள் நடக்கத்தான் செய்யும். அப்போ இதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம்னா, அந்த அம்மா எப்போ தஹஜ்ஜுத் தொழும், அந்த அம்மா எப்போ குர்ஆன் ஓதுறது, சமையல் அறையிலே போய் அடைச்சிடுறோமே. நாம தொழுகிறோம், நான் நிறைய தஹஜ்ஜுத் தொழுகிறேன், தராவிகளாம் நிற்கிறேன். அந்த மாதிரி சமையல் இருந்து, அந்த சமையல் அறையிலிருந்து கொஞ்சம் விடுதலை கொடுங்கள், போதும் சமைத்தது குறைவாக. அந்த நேரத்தில் ஒன்றை எண்ணி பாருங்கள். கடந்த 2-3 நாட்களாக ஒரு காணொளி வந்து கொண்டிருக்கிறது வாட்ஸ்அப்ல. அதை பார்த்து விட்டு மனம் நொறுங்கி போனேன். ஒரு பிக்கப் வேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வேன் வருது. அதுல பலஸ்தீனத்தை சார்ந்த ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்தை ஒரு நண்பர் கையில் ஒரு குபுஸ் ரொட்டி துண்டை வைத்துக் கொண்டு அவர் கேட்கிறாரு, எங்கிருந்து வர்றீங்க? வடக்கு காசாவிலிருந்து வருகிறோம்.
வடக்கு காசாவில் நிலைமை எப்படி இருக்கிறது? மிகவும் மோசமாக இருக்கிறது. உங்களுக்கு இந்த ரொட்டி துண்டை நான் அழிக்கட்டுமா? வேகமா வாங்குறாங்க. வாங்கி அந்த ரொட்டி துண்டை, ஒரு ரொட்டிய 10ஆக 12ஆக கொஞ்சம் கொஞ்சமாக துண்டு துண்டாக அவர்கள் குழந்தைக்கும் பெற்றோருக்கும் முதியவருக்கும், இந்த காட்சியை பாருங்க. அந்த குபுசை வாங்கி வாயில் வைத்துக் கொண்டு அந்த அம்மா அழ ஆரம்பிக்கிறார். அழுவிட்டு சொல்றாங்க, சஹரீன் 2 மாதமாக நாங்கள் சாப்பிடவில்லை. 2 மாதங்களா சாப்பிடல. அப்போ அந்த பிள்ளை, சின்ன பிள்ளைங்க, என் பிள்ளை மாதிரி இருக்கு, சாப்பிடல. 3 மாதங்களா சாப்பிடவில்லை. அடுத்த வீடியோல இன்றைக்கு இந்தியாவிலே நான் புள்ளி விவரம் எடுத்து பார்க்கிறேன். முதலில் கென்யா, 2வது மாலா, 3வது இந்தியா. 67 லட்சம் குழந்தைகள் பட்டினி கிடக்கிற நாட்டில், 18.38 விழுக்காடு குழந்தைகள் பட்டினி கிடக்கிற ஒரு நாட்டில், அந்த ஆடம்பரமா நம்ம எல்லாம் வகை வைக்கிறோம் இல்ல, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல. அவங்க பட்டினி கிடக்கிறது நம்ம பட்டினி கிடக்கலாம் கேள்வி கேட்கலாம், சாப்பிடுவோம். அந்த நேரத்தில் அந்த குழந்தைகளுக்காக தான் துஆ செய்ய வேண்டும். அந்த பலஸ்தீன பிள்ளைகளுக்கு இந்த உணவு கிடைக்க வேண்டும். என்ன அவர்கள் எதற்காக இந்த பட்டினியின் பிள்ளைகள்? பால் இருந்து கூட முடியாமல் அந்த பால் பாட்டில் பக்கத்தில் கிடக்கிறது குழந்தை இறந்து கிடக்கிற புகைப்படத்தை பார்க்கிறேன். இறைவனிடம் நாம் எல்லாம் ஒரு நாள் பதில் சொல்லி ஆக வேண்டிய ஒரு காலம் இருக்கத்தானே செய்கிறது. குறைந்தபட்சம் அந்த அறம், நான் சாப்பிடும் போது என் பிள்ளைகளை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அந்த பலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யாமல் நீங்கள் ஒருபொழுதும் நோன்பையும் திறக்காதீர்கள் என்று சொல்கிறேன். நோன்பு சிக்கந்தர் சாஹிப் சொன்னார், நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலும் துஆ ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் சொன்னாங்க, அதில் பலஸ்தீன பிள்ளைகளை முற்படுத்துங்கள். ஹமாஸ் போராளிகள் அந்த மண்ணின் விடுதலைக்காக மட்டுமல்ல, இந்த மார்க்கத்திற்காகவும் அவர்கள் களமாடி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த உணவில் கை வைக்கும் போதெல்லாம் அந்த எண்ணம் வர வேண்டும், அல்லாஹ்விற்கு நாம் எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டி இருக்கிறது. அதெல்லாம் நினைக்கும் போதெல்லாம் பசியெல்லாம் ஒண்ணுமே வரமாட்டேங்குது. அந்த பிள்ளைகள் 3 மாதமாக ஒரு ரொட்டி துண்டுக்கு அவலம் நிகழ்கின்ற ஒரு காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, இந்த ரமலான் ஒரு தேர்வு காலத்திலும் வருகிறது, தேர்தல் காலத்திலும் வருகிறது. இந்திய முஸ்லிம்கள் மிக நெருக்கடியான ஒரு காலத்தில் இருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தம். ஒரு பக்கம் தேர்வு, பிள்ளைகள் கடுமையான பணிச்சுமை, எழுத்து சுமை, 10-12 படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் அந்த குடும்பமே பரிசைக்கு படிக்கிற மாதிரியான ஒரு நெருக்கடியில் இருந்துட்டு இருக்கோம். அவர்கள் உடல்நிலையும் பார்க்க வேண்டியிருக்கிறது, கல்வி சுமையையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த தேர்வுக்காக அவர்கள் எப்படி தயாராகிறார்களோ அதே போல நாம் இந்த மறுமை தேர்வுக்கான ஒரு தயாரிப்பாகவும் இந்த ரமலானை நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த தேர்தல் காலம் வருகிறது. வெறுப்பு மிகுந்த ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இதை அழைப்பு பணிக்கான ஒரு காலமாக மாற்ற வேண்டிய ஒரு தேவை இன்றைக்கு இருக்கிறது. அழைப்பு பணின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி அல்ல. இஃப்தார் நிகழ்ச்சி என்பது தாவா நிகழ்ச்சி அல்ல, அது சமய நல்லிணக்க நிகழ்ச்சி. எல்லா சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாரும் சாப்பிடுங்க, வடை சாப்பிடுங்க, கஞ்சி சாப்பிடுங்க, நாங்க நீங்க என்ற ஒரு உறவு முறை பாராட்ட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி, சமய நல்லிணக்க நிகழ்ச்சி. அதற்குள் நான் செல்லவில்லை. ஆனால் இஃப்தாரை எப்படி அழைப்பியல் நிகழ்ச்சியாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால், உங்களுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய, தொடர்பில் இருக்கக்கூடிய சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களை வீட்டிற்கு அழைங்கள். இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வாங்க, நம்ம 2 நோன்பு திறப்போம். என்னங்க பாப்பா, 2 பேரும் நோன்பு திறப்போம், வீட்டில் சாப்பிடுவோம். அவரும் நீங்களும் 1 to 1 உட்கார்ந்து இந்த வகைராக்கள்லாம் வச்சு சாப்பிடும்போது கேஷுவலா பேசுவோம் இல்லையா, ஏன் நீங்க நோன்பு வைக்கிறீங்க? அவர் ஃபேமிலியோட வந்தாருன்னா ஃபேமிலியை நீங்க உள்ள கூட்டு, மனைவியும் அவருடைய மனைவியும் உட்கார்ந்து அந்த குழந்தைகள் உள்ள நோன்பு திறக்கட்டும், நாமக்கு நோன்பு திறப்போம். அப்ப அவர் முன்னாடி தொழுகிறோம், அவருக்கு அன்பளிப்புகள் கொடுக்கிறோம். மனம் திறந்து பேசும்போது குறைந்தபட்சம் வெறுப்பை துடைத்து விட முடியும். இது மதமாற்ற பணி அல்ல, ஆனால் இது சமய நல்லிணக்கத்திற்கும் புரிதலுக்கும் அறிதலுக்குமான ஒரு காலம் தேவை இருக்கிறது. எனவே 1 to 1 கான்டாக்ட், ஒருவரை ஒருவர் தனியாக சந்தித்து உரையாடுவதற்கான ஒரு நல்ல பொழுதாக இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் ஏன் அமையக்கூடாது? அப்படி நீங்க அமைத்து பார்த்தால் அவர்கள் மனம் திறந்து பல விஷயத்தை பேசுவார்கள், கேட்பார்கள். அதை விவாதமாக மாற்றாமல் உரையாடலாக மாற்றி காட்டும் போது அந்த பொழுதில் நாம் அவர்கள் இதயங்களை வெல்ல முடியும். அதே போல திருமறை விரிவுரை வகுப்புகளை முஸ்லிம்களுக்கு என்றுதான் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் திருமறை குர்ஆன் முஸ்லிம்களுக்கானது அல்ல என்பதையும் சேர்த்து சொல்லிக் கொண்டே இருக்கிறோம்.
வமாக இல்லா திக்ருல் ஆலமீன், இது உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்ட வந்த வேதம் என்று சொல்கிறோம், சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் குர்ஆனை நம்மிடம் தான் வைத்திருக்கிறோம். அனைவருக்கும் உண்டான வேதம் என்று சொன்னால் நீங்கள் அவர்களுக்கு அந்த குர்ஆனை குறைந்த விலையில் கொடுத்தால் அவர்களுக்கு குர்ஆன் சேர்ந்து விடுமா? இல்லை. அவர்களை அழைத்து முழு இரவு ரமலானின் ராத்திரிகளை நடத்துங்கள். அவர்களை கூப்பிடுங்க, வாங்க இன்னைக்கு நம்மளோட சேர்ந்து நோன்பு வைக்கலாம், சஹர் செய்யலாம் என்று சொல்லி அவர்களை அழைத்து தராவிக முடிந்த உடனே அவர்களுடன் உட்கார்ந்து ஒரு ஆன்மீக பொழுதாக, நெருங்கிய நண்பர்களுடன் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஆன்மீக பொழுதுகளாக இருந்து குர்ஆன் விரிவுரை நிகழ்வுகளை நடத்தி நல்ல சஹர் விருந்தையும் கொடுத்து, விருப்பப்பட்டால் அவர் நோன்பு வைக்கிறார் என்றால் வைக்கட்டும். அப்படியான ஒரு ரமலான் ராத்திரிகளை நடத்துவதன் மூலமாக இந்த அன்பை பெருக்க முடியும். இந்த உறவுகளையும் இந்த நெருக்கத்தையும் பெறுவதற்கு இந்த அழைப்பில் காலமாகவும் இந்த ரமலானை மாற்ற முடியும். இறுதியாக வாசித்து தீர்க்க வேண்டிய ஒரு காலம். ரொம்ப அறிவில் பின்தங்கிய சமுதாயமாக முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறது. அதனால் நம்ம வாசிப்பை திறந்து விட்டோம். அதனால இந்த ரமலான்ல எத்தனை புத்தகம் வாசிக்க போறாங்கிறது நம்ம டேபிள்ல இருக்கும். 30 புத்தகம், ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம். குர்ஆன் ஒரு நாளைக்கு ஒரு முறை ஓதுறோம், 2 முறை ஓதுறோம்லாம் இல்லை. குர்ஆனும் ஓதுவோம், பொருளர்த்தம் படிப்போம். இருந்தாலும் அந்த குர்ஆனின் பக்கம் நெருக்கக்கூடிய வாசிப்பு நூல்கள், வாசிப்பு பயிற்சியும் இதில் பெற வேண்டும். வாசிப்பிலிருந்து நாம் ரொம்ப விலகி இருக்கின்றோம், அறிவுத்தளத்திலிருந்து பின்தங்கி இருக்கிறோம். எனவே அந்த வாசிப்புக்கான இந்த மாதிரியாக இந்த ரமலானை நீங்கள் பல்வேறு வகையில் திட்டமிட வேண்டும். குறிப்பாக யாரையாவது ஒரு குடும்பத்தை தத்தெடுத்துக் கொள்ளலாம். ரமலானுக்கு இஃப்தாருக்கும் வசதி இல்லாத கிராமத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலையை திருமறை குர்ஆன் அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. ஏழை என்பவன் ஒரு கவளம் 2 கவளம் என்ற கையேந்தி திரிபவன் அல்ல. அவர்கள் தங்களிடம் உள்ள தன்மானத்தின் காரணமாக வெளியே சொல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுடைய முகக்குறிப்பை வைத்தே நீங்கள் அவர்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். ரொம்ப 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 முக்கியமான செய்தி. உங்க கூட இருக்கிறவர் பட்னி இருக்கிறாருன்னா அவருடைய பார்வையை பார்த்து, முக வாட்டத்தை பார்த்து, என்னப்பா தம்பி சாப்பிடுவியா, சகருக்கு என்ன சாப்பிட்டேன்னா, சகருக்கு சாப்பிட்றது வீட்டுல ஒண்ணும் இல்லைன்னா, ஆண்டுக்கு ஒரு முறை ஆட்டிறைச்சி சாப்பிடக்கூடிய முஸ்லிம்களை நான் அறிவேன். இந்த பக்ரீத் வந்தா மட்டும்தான், அந்த குர்பானி பெருநாள் வந்தால் மட்டும்தான் நாங்க ஆட்டிறைச்சி சாப்பிடக்குள்ள இருப்பாங்க. நாம் என்ன செய்யலாம்னா, சிலருக்கு ரமலானுக்கு கிட்டு கொடுக்குறோம், அதெல்லாம் இருக்கட்டும். சில குடும்பங்களுக்கு 30 நாள் உணவு ஏற்பாடுகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் சொந்தத்தில் இருக்கலாம், உறவில் இருக்கலாம், கிராமங்களில் இருக்கலாம். அந்த மாதிரியாக பொருளாதார தேவை உள்ளவர்களிடம் பொருளாதார நெருக்கடி இல்லாத ரமலானாக இந்த ரமலானை மாற்றுங்கள். இந்த மாதிரி நிறைய திட்டங்களை நாம் வகுத்துக் கொள்ள வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும். ஊரை மாற்றிவிட்டு நம்மை மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த ரமலான் நம்மிடமிருந்து அந்த மாற்றத்தை தொடங்க வேண்டும் என்ற நினைவு குறிப்புகளாக எனக்கும் உங்களுக்குமான சில செய்திகளை சொல்லியிருக்கின்றேன். வாய்ப்பளித்த பெரம்பூர் ஜமாத் இஸ்லாமியின் கிளைக்கு என்னுடைய அன்பும் நன்றியும். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.